இந்த டே 3ல இது பார்த்து நாம் டெவலப்மெண்ட் பிளானிங் அல்லது அபிவிருத்தி திட்டமிடல் என்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போறோம். டே 1ல நான் பார்த்தது பிளானிங் என்ற அடிப்படை கருத்தை பார்த்தோம். டே 2ல ஸ்ட்ராட்டஜிக், டெக்னிக்கல், ஆபரேஷனல், நேஷனல், ரீஜனல், செக்டோரல் போன்ற பிளானிங் வகைகள் மற்றும் அதன் நிலைகளை பார்த்தோம். இன்று அதில் அடித்தளத்தை பயன்படுத்தி டெவலப்மெண்ட் பிளானிங் எப்படி செயல்படுது என்பதை புரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த ஸ்லைடில் உள்ள growth is not equal to development என்ற கருத்தை கவனிக்கும். அதாவது growth சொல்றது வளர்ச்சி என்று சொல்றது அபிவிருத்தி இல்லை என்ற இந்த கருத்தை மெயினா நீங்க கவனிச்சுக்கோங்க. இதான் இந்த முழு செஷன்ற ஒரு என்ட்ரி பாயிண்டா காணப்படும். ஒரு நாட்டுல ஜிடிபி உயரலாம், ஜிடிபி சொல்றது உயர்ந்து போகலாம், டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்ல விஷயம் உயரலாம், உற்பத்தியும் உயரலாம். ஆனா அந்த வளர்ச்சியின் பயன் மக்களிடம் சமமாக செல்லாமல் இருக்கும். வறுமை, வேலை வாய்ப்பின்மை, கல்வி மற்றும் சுகாதார பின்தங்கல், பிராந்திய சமமின்மை போன்றவை தொடரும். அதனால growth என்று சொல்றது டெவலப்மெண்ட் இல்லை. இதான் இதுல மெயினான பாயிண்ட் இது. அப்ப இந்த செஷன்ல நாம இதுல இந்த வீடியோல பார்க்க போகல, இந்த முடிவில் என்ன டெவலப்மெண்ட் பிளானிங்கை வரையறுக்கிறதுக்கும் அதுல நோக்கங்கள், படிகள், அணுகுமுறைகள் மற்றும் ஒரு 20 மார்க்ஸ் எஸ்ஐ நாம முந்தி செஞ்ச மாதிரி அது தேவையான ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இவற்றையெல்லாம் அமைக்கிறதுக்கான ஒரு ஃபுல் பேக்கேஜாக இது காணும். எனவே இந்த வீடியோ முழுவதும் கன்செப்ட், ப்ரோசஸ், அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம் ஆன்சர் என்ற 4 நிலைகளையும் கவனமாக நினைவில் வச்சுக்கணும். நாம செஷனுக்குள்ள போகணும். இந்த ஸ்லைட பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்லைடு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நாம இந்த 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 செஷன்ல நாம அடைய வேண்டிய லேர்னிங் அவுட்கம் காட்டுது. இவற்றை ஆரம்பத்தில் சொல்றது மிக முக்கியம். என்னன்னு சொன்னா, நீங்க லெசன் முடிவில் உங்களை சுயமா சோதிக்கிறதுக்கு முடியும். முதல்ல எக்கனாமிக் growth மற்றும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகிய ரெண்டையும் குழப்பாம வேறுபடுத்தி தெரிய வேண்டும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எக்கனாமிக் growth-ஐயும் குழப்பாம வேறுபடுத்துறது தெரியும். ரெண்டாவது விஷயம், டெவலப்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு தெளிவான எக்ஸாம் டெபினிஷன்ஸ் எழுத தெரிஞ்சுக்கும். மூணாவது விஷயம் என்னன்னா, ஒப்ஜெக்டிவ், கேரக்டரிஸ்டிக்ஸ் மற்றும் பிளானிங் ப்ரோசஸ் ஆகியவற்றை தனித்தனி பட்டியல்களாக மட்டும் மனப்பாடம் செய்யாம ஒன்றுடன் ஒன்று எப்படி தொடர்பு பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளும். இது மூன்றாவது விஷயம். நான்காவது என்னன்னு சொன்னா, டாப் டவுன், பாட்டம் அப், பார்ட்டிசிபேட்டரி பிளானிங் ஆகிய அணுகுமுறைகளின் பலன்கள் மற்றும் குறைபாடுகளை ஒப்பிடுவோம். கடைசியா நாம் ஒரு 20 மார்க்ஸ் எஸ்ஏ ஒன்று 25-30 நிமிடங்களுக்குள் கட்டமைப்பாக எழுதும் பயிற்சியை பெறவும். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்லைட் ஒரு செக்லிஸ்டாக அனுப்பும். பாடம் முடிஞ்சதும் இந்த 5 அவுட்கமுக்கும் ஆம் என்று சொல்ல முடியாவிட்டால் அந்த பகுதியை மீண்டும் ரிவைஸ் செய்வோம். அப்ப இந்த 5 நாம இந்த அவுட்கம்ஸ்ல இந்த செஷன்ல நாம அவுட்கமா எடுக்கப்படும். ரைட், நாம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்ப மிகவும் அடிப்படையான கேள்வி என்னன்னு, ஜிடிபி அதிகரித்தல் மற்றும் ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்து விட்டதா என்று கேட்டா விட என்னன்னு இல்லை. நான் முந்தி சொன்ன விஷயம் தான், என்னது growth is not equal to development. இந்த விஷயத்தை நீங்க மெயினா விளங்கி வச்சுக்கணும். இந்த ஜிடிபி என்று சொல்றது என்னன்னா, ஒரு பொருளாதார மொத்த உற்பத்தி அளவை பற்றிய ஒரு தகவல் அது தெரியும். ஜிடிபி சொல்ல gross domestic product சொல்றது மொத்த உற்பத்தி அளவை பற்றின தகவல் தெரியும். அது வளர்ச்சி ஏற்பட்டதா என்பதை காட்டும் ஒரு முக்கிய இண்டிகேட்டர். ஆனா மக்கள் வாழ்க்கையில தரம், வருமான பகிர்வு, வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, பிராந்திய சமநிலை போன்றவற்றை ஜிடிபி மட்டும் முழுமையாக காட்டாது. அது ஒரு இண்டிகேட்டர் தான், ஆனா அது எல்லாத்தையும் முழுமையாக காட்டாது. நம்ம சொன்ன விடயங்கள், ஒரு நாட்டில் ஜிடிபி 5% வளர்ந்தாலும் அந்த வளர்ச்சியின் பெரும்பங்கு ஒரு குறுகிய குழிவிடம் மட்டும் சென்றால் பொதுமக்களின் வாழ்க்கை மேம்படாமல் இருக்கலாம். சரியானே? அதே போல நகரப்பகுதிகளில் வளர்ச்சி வேகமாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம். அதனால எக்ஸாம்ல growth is necessary but not sufficient for development என்ற கருத்தை எழுதலாம். உண்மையா விஷயம் growth is necessary but not sufficient for development. growth என்பது டெவலப்மெண்ட்க்கு உதவும் ஒரு மீன்ஸ். டெவலப்மெண்ட் என்பது மனித நலன், சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மையை உள்ளடங்கிய ஒரு புரோடரான ஒப்ஜெக்டிவ். இதுல சில வர விஷயம் என்னன்னு, growth சொல்றதை நீங்க டெவலப்மெண்டா மீன் பண்ண கூடாது. அது வேற இது வேற. growth சொல்றது இருக்கலாம், ஆனா அது அபிவிருத்தியான்னு சொல்லி கேட்டா இல்லை. அதுக்கான காரணங்களை நான் முந்திச்சேன்னு விடயங்கள் நீங்க அதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியாக இருக்கும். இப்ப இந்த ஸ்லைட ஒரு கம்பேரிசன் கொஸ்டினுக்கு நேரடி ஆன்சர் ஃப்ரேம்வொர்க்காக பயன்படுத்துறேன். இந்த பாருங்க, எக்கனாமிக் growth என்பது முக்கியமாக குவான்டிடேட்டிவ் சேஞ்ச்
எக்கனாமிக் growth சொல்றது குவான்டிடேட்டிவ் சேஞ்ச். அது இட்ஸ் நாட் அ குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், இது ஒரு குவான்டிடேட்டிவ் சேஞ்ச். ஜிடிபி, per capita income, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் போன்ற அளவுகள் அதிகரிப்பதை இது குறிக்கும். எவ்வளவு அதிகரித்தது என்பது குரோத்தின் ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் குரோத், அதாவது வளர்ச்சி ஏற்பட்டது என்பதால் அதன் பயன் யாருக்கு சென்றது என்று நாம் அறிய முடியாது. விஷயம் குரோத்தில் இருக்கிற ஒரு ட்ரோபேக். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிறது குவான்டிடேட்டிவ் சேஞ்சை தாண்டி குவாலிட்டேட்டிவ் சேஞ்சையும் கொண்டது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்றது குவான்டிடேட்டிவ் சேஞ்சை தாண்டி குவாலிட்டேட்டிவ் சேஞ்சையும் கொண்டது. மக்கள் நல்ல கல்வி பெறுகிறார்களா, நல்ல சுகாதாரம் கிடைக்கிறதா, வறுமை குறைகிறதா, வேலை வாய்ப்பு உருவாகிறதா, சமூக மற்றும் பிராந்திய சமமின்மை குறைகிறதா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறதா, இவை டெவலப்ற பகுதியாக காணப்படும். இது குரோத்துக்குள்ளே வராது, இது டெவலப்மெண்ட் ஒரு பகுதியாக காணப்படும். எனவே ஒரு 10 மார்க் கொஷின்ஸ் கம்பேரிசன் கொஷின் ஒன்று வந்தா வெறும் 2 டெபினிஷன்ல எழுதப்படாது. மெஷர்ஸ், ஃபோக்கஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், வெல்ஃபேர் அண்ட் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிய அடிப்படைகளை ஒப்பிடுவோம். அது ஒப்பிடதான் சரியா இருக்கும். முடிவில் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, growth can occur without equitable development. Therefore, development planning must target both productions and human well-being என்ற ஒரு ஜட்மெண்ட்டை சேர்த்துக்கொள்ளணும். கன்க்ளூஷன் அதான் வரணும். முடிவு என்ன சொல்லுச்சுன்னா, growth சொல்ல விஷயம் ஏற்பாடும், அதாவது ஈக்குடபிள் டெவலப்மெண்ட் இல்லாமலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். அப்ப டெவலப்மெண்ட் பிளானிங் என்று சொல்றது என்னன்னா, மனித நலனையும் உற்பத்தியையும் ரெண்டையும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். இதுதான் டெவலப்மெண்டாக இருக்கு. இதான் உண்மையான ஒரு நம்மளோட கன்க்ளூஷனாக காணப்படும். டெவலப்மெண்ட் பிளானிங் என்றால் என்ன? இப்போது டெவலப்மெண்ட் பிளானிங்கை நேரடியாக வரையறுக்கும். இந்த டெபினிஷனை வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது என்ன, நீங்க அதுல ஒரு தீமை இல்லாட்டி அதுல கன்செப்டை நீங்க விளங்கி வச்சிருந்துச்சுன்னா சரி, அதுல லொஜிக்கல் கம்போனன்ஸை நினைவில் வச்சுக்கொள்வது அவசியம். அதுல இருக்கிற லொஜிக்கல் கம்போனன்ஸ் என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதுல முதல் பகுதி என்ன இருந்துச்சுன்னா, ஐடென்டிஃபை சோசியோ எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் நீட். முதல்ல பிரச்சனையை அல்லது தேவையை சரியாக கண்டறிய வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்ன, செட் ஒப்ஜெக்டிவ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். எல்லா தேவைகளையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது, இலக்குகளுக்கு முன்னுரிமைகளும் தேவை. ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை செய்யணும். மூன்றாவது விஷயம், allocate scarce resources. பணம், மனித வளம், நிலம், தொழில்நுட்பம், நேரம் போன்ற வளங்களை ஒதுக்க வேண்டும். நான்காவது விஷயம் என்னச்சுன்னா, கோஆர்டினேட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட். பல்வேறு துறைகள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அஞ்சாவது விஷயம், மானிட்டர் ரிசல்ட்ஸ். என்ன செய்கிறோம் என்பதையும் அது எந்த மாற்றத்தை உருவாக்குறது என்பதையும் அளவிட வேண்டும். தமிழ்ல இதை சுருக்கமா எல்லாத்தையும் செய்தி சொல்லணும்னா, தேவைகள், இலக்குகள் முதலாவது விஷயம். இரண்டாவது முன்னுரிமைகள், அடுத்தது வள ஒதுக்கீடு, நாலாவது ஒருங்கிணைந்த செயல், அஞ்சாவது பெறுபொருள். இவ்வளவுதான் பிளானிங். டெவலப்மெண்ட் பிளானிங்ல வர விஷயங்களாக காணப்படும். தேவை, இலக்கு, வள ஒதுக்கீடு, ஒருங்கிணைப்பு, அவுட்புட், அதாவது பெறுபொருள். சரி, இதுதான் இதுல மெயினான விஷயமாக காணப்படும். இதை நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது அவசியம். டெவலப்மெண்ட் பிளானிங் சம்பந்தமா நான் முந்தின ஸ்லைட்ஸ் என்ன விஷயத்துல அதை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா படிப்பு இதை பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது ஃபார்முலா என்ன நினைச்சேன்னா, டிசைட் சேஞ்ச் பிளஸ் ப்ரையாரிட்டி ரிசோர்சஸ் கோஆர்டினேட்டட் ஆக்ஷன்ஸ் அது மெஷரபிள் ரிசல்ட். டெவலப்மெண்ட் பிளானிங்கை முழுமையாக நினைவில் வைத்துக் கொள்றதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக காணப்படும். டிசைர் சேஞ்ச் என்று சொல்றது எதை மாற்ற விரும்புகிறோம் என்பதை குறிக்குது. உதாரணமாக ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, ஸ்மால் ஹோல்டர்ஸ் பெரி ஃபார்மர்ஸ்ல நெட் இன்கம் உயர்த்தணும்னா அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் என்பது எந்த பிரச்சனைகளுக்கு முதலில் கையாள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். ரிசோர்சஸ் என்பது இங்க ஃபினான்ஸ், பீப்புள்ஸ், டைம், டெக்னாலஜி. கோஆர்டினேட்டட் ஆக்ஷன்ஸ் என்பது தனித்தனி ப்ராஜெக்ட் இல்லை, ஒன்றுடன் ஒன்று இணைந்த இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். இதில் மெஷரபிள் ரிசல்ட் என்று சொல்வது இண்டிகேட்டர்ஸ் மூலம் மாற்றத்தை நிரூபிக்க முடியும் என்பதை குறிக்கும். ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு, டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு growth பிளஸ் ஈக்விட்டி பிளஸ் ஹியூமன் வெல்பீயிங் பிளஸ் சஸ்டைனபிலிட்டி. இது டெவலப்மெண்ட் என்ற ப்ரோட கன்செப்ட் நினைவில் வச்சுக்கிறதுக்கு உதவும். அப்ப இங்க சொல்ல விஷயம் என்னன்னு, டெவலப்மெண்ட் சொல்றது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு growth முந்தி சொன்ன மாதிரி, அது கூட ஈக்விட்டிங்கிற விஷயம் இருக்கு, சமத்துவம், ஹியூமன் வெல்பீயிங், சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் சேர்த்து தான் டெவலப்மெண்டாக காணப்படும்.
சரி, இதை நீங்க என்ன நினைச்சுன்னா இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை ஒரு தரம் சொல்லி பாருங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காங்க விஷயத்தை கொஞ்சம் சொல்லி பாருங்க. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நாம அடுத்த ஸ்லைட் இந்த டெவலப்மெண்ட் பிளான் சம்பந்தமா அடுத்த ஸ்லைட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், நாம இந்த ஸ்லைட்ல நான் பார்க்குற விஷயம் என்ன பிளானிங், டெவலப்மெண்ட் பிளானிங் ஏன் தேவைங்கிற விஷயம் பார்க்கலாம். நான் முந்தி போன வீடியோக்குள்ள பார்த்த விஷயம் ஒன்றைக்கு மக்கள்ல தேவைன்னு சொல்ல விஷயம் அதிகம், அதே டைம்ல வளங்கள் வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். இதை எக்கனாமிக்கில் என்னன்னு ஸ்கேசிட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து எக்கனாமிக்ங்கிற விஷயம் கான்செப்ட்ங்கிறதே தோன்றி. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுன்னா, இப்ப அரசாங்கத்திடம் எல்லா கிராமங்களிலும் ஒரே ஒரு இடத்துல ரோடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இரிகேஷன், ஹவுசிங் அதன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யறதுக்கு போதுமான பட்ஜெட்டுங்கிறது இருக்காது. எல்லாம் மக்களுக்கு தேவையான இருக்காது. அப்ப இங்க என்ன நினைச்சுன்னா முன்னுரிமைங்கிற விஷயம் ஒன்று தேவை, ப்ரைவேடைசேஷன்ங்கிற விஷயம் ஒன்று தேவை. பிளானிங் சொல்றது எதை செய்யணும் என்ற கேள்விக்கு மட்டும் இல்லாம அதை இப்போ செய்யக்கூடாது அல்லது அது பின்னர் செய்ய வேண்டும் என்ற கடினமான தேர்வுக்கும் பதிலளிக்கிற ஒரு விஷயமா காணப்படும். ஆகவே பிளானிங் சொல்றதை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நினைச்சுன்னா பிளானிங் ஈக்குவல் டு சாய்ஸஸ் அண்ட் ஸ்கேசிட்டி. இதே உண்மையா நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளானிங் சொல்றது உண்மையாக சாய்ஸஸ் அண்ட் ஸ்கேசிட்டி. இது ஒரு எக்ஸாம் ஆன்சருக்கான ஒரு அனாலிட்டிக்கல் சென்டென்ஸாகவும் நீங்க வச்சுக்க. அப்ப ப்ரையாரிட்டியை செட்டிங் செய்யும் போது என்ன நினைச்சுன்னா ஏர்ஜென்சின்னு சொல்ல விஷயம் மட்டும் போதாது. ப்ரையாரிட்டிங்கிறது முன்னுரிமை நாம செட் பண்ண போல அங்கே ஏர்ஜென்சிங்கிற விஷயம் மட்டும் போதாது. அது கூட என்ன நினைச்சுன்னா பெனிஃபிஷரி நம்பர்ஸ், எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸ், கோஸ்ட், ஃபீசிபிலிட்டி, ஈக்விட்டி, சஸ்டைனபிலிட்டி, ரீஜனல் பேலன்ஸ், இப்படியான கிரைட்டீரியாக்களையும் பார்க்கணும். கட்டாயம் அதுலையும் பார்க்கணும். அதனால டெவலப்மெண்ட் பிளானிங்ல முக்கிய பணி என்னன்னா ஸ்கேசிட்டியை அகற்றுறதல்ல. டெவலப்மெண்ட் பிளானிங்ல முக்கிய பணி ஸ்கேசிட்டியை விளக்குறது இல்லை. கிடைக்கக்கூடிய கேஸ் ரிசோர்ஸை மிக உயர்ந்த டெவலப்மெண்ட் இம்பேக்ட் கிடைக்கும் வகையில பயன்படுத்துவதாகும். இந்த வரையறுக்கப்பட்ட வளம் சொல்ல விஷயத்துல மேக்சிமம் எவ்வளவு எடுக்கலாம், இல்லாட்டி மேக்சிமம் அதுல இருந்து எவ்வளவு பலன்களை பெறலாம்ங்கிற விஷயத்துல டெவலப்மெண்ட் பிளானிங்ல சக்சஸ் காணப்படுது. இது ஆகவே டெவலப்மெண்ட் பிளானிங் ஏன் தேவைங்கிற விஷயம் ரிசோர்ஸ் ஸ்கேசிட்டியால தேவைப்படுதுங்கிற விஷயத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப என்ன இந்த டெவலப்மெண்ட் பிளானிங்ல இருக்கிற மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதை 8 தனித்தனி சொற்களாக மனப்பாடம் செய்வதை விட 3 பெரிய குழுக்களாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. இதுல முதலாவது குழு ஃபர்ஸ்ட் பேஜ் என்னன்னா எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ், எக்கனாமிக் குரோத், எம்ப்ளாய்மெண்ட், ஃபுட் செக்யூரிட்டி. இவ்வளவுதான் முதலாவது செட். உற்பத்தி, வருமானம், வேலை வாய்ப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு. இது முதலாவது செட்டாக காணப்படும். ரெண்டாவது என்னன்னா சோசியல் அண்ட் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ். ரைட், முதலாவது எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ், ரெண்டாவது சோசியல் அண்ட் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதுல வர விஷயம் பவர்ட்டி ரிடக்ஷன்ஸ், ஈக்விட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட். இதை ரெண்டாவது செட்டாக காணப்படும். முதலாவது செட் நான் முந்தி பார்த்த எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ், ரெண்டாவது சோசியல் அண்ட் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ். அதுல வர்றது விஷயம் வறுமை ஒழிப்பும் சமத்துவமும், அடுத்தது மனிதவள அபிவிருத்தி. இது ரெண்டாவது செட்டாக காணப்படும். மூணாவது செட் என்னச்சுன்னா லாங் டேர்ம் சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ். இது மூணாவது செட்டாக காணப்படும். இதுல இருக்கிற விஷயம் சஸ்டைனபிலிட்டி மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட். இது இன்றைய வளர்ச்சிக்காக எதிர்கால வளங்களை அளிக்கக்கூடாது. அதே போல அரசியல் திட்டங்களை செயல்படுத்தும் திறனும் மேம்பாடும். இந்த விஷயம் சம்பந்தமாக மூன்றாவது செட் செல்லுது லாங் டேர்ம் சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்ப இங்க எக்ஸாம்ல ஆப்ஜெக்டிவ்னு கேட்டா ஜிடிபி குரோத் மட்டும் எழுதுவது இன்கம்ப்ளீட் ஆன்சரா காணப்படும். அப்ப பொருளாதார, சமூக, மனித சுற்றுச்சூழல் மற்றும் நிறுவன நோக்கங்கள் அனைத்தையும் பேலன்ஸ் செய்து கட்டாயம் எழுத வேண்டியது அவசியம். அப்ப இதை நீங்க முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது. ரைட், இதுல நான் பாக்குற விஷயம் என்னச்சுன்னா ஒரு டெவலப்மெண்ட் பிளான் நல்ல இல்லாட்டி ஒரு வேர்த்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு கேரக்டரிஸ்டிக்காக கீழே உள்ள விஷயங்களை சொல்லலாம். இதுல சில என்னச்சுன்னா பிளானிங் பிரின்சிபலா காணப்படும். அது கூட ஓவர்லப் ஆகும். அது இயல்புதான், உண்மையா அது இயல்புதான். இது மெயினான விஷயம் இங்கே சொல்ல விஷயங்கள்ல நான் முன்னையும் பார்த்தேன், பிளானிங் சம்பந்தம் பார்க்கலையும் பார்த்தோம், அதோட ரிலேட்டடா தான் இதுவும் காணப்படும். இதுல இருக்கிற 9லயும் என்ன நினைச்சுன்னா முதலாவது கோல் ஓரியன்டா காணப்படுற விஷயம் ஒன்று எவிடென்ட் பேஸ். அடுத்தது இன்டகிரேட்டட், நாம் இது முந்தையும் பார்த்திருக்கோம். பார்ட்டிசிபேட்டரி, அதுவும் அதுல வாங்க. அடுத்தது ப்ரையாரிட்டி பேஸ். மற்றது என்ன நினைச்சுன்னா ரிசோர்ஸ் கன்சியஸ். அடுத்தது அது கூட என்ன நினைச்சுன்னா டெக்னிக்கல் கெபாசிட்டிக்கு எதிராக இருக்கணும். அடுத்தது மெஷரபிள்ஸ், மற்றது ஃபிளெக்சிபிள், அடுத்தது சஸ்டைனபிள். இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல
முக்கிய பண்புகளாக காணப்படும். இந்த பண்புகளை நீங்க ஓரளவுக்கு தெளிவா விளங்கி வச்சு கொள்வது உங்களுக்கு சிறப்பாக காணப்படும். இப்ப நாம அடுத்த ஸ்லைட்ல என்னத்தை பார்ப்போம். அப்ப நாம இந்த பாத்துக்கிறீங்க இந்த விஷயத்துல என்ன இந்த டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ரோசஸ்ல மொத்தம் 8 ஸ்டேஜ் இருக்கு. இதுல நாம இந்த ஸ்லைட்ல பார்க்கறது முதலாவது 4 ஸ்டேஜையும் பார்க்கலாம். சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இதான் முதலாவது ஸ்டேஜாக காணப்படும். அதுல நான் பார்க்குற ப்ராப்ளம், நீட்ஸ், ரிசோர்சஸ், கன்ஸ்ட்ரைன்ஸ் இதை பற்றின விஷயங்கள்ல அறிய வேண்டியதாக காணப்படும். ஸ்டேஜ் 2 சொல்றது விஷன் அண்ட் ஒப்ஜெக்டிவாக காணப்படும். எதை மாற்ற போறோம், எந்த ரிசல்ட் அடைய வேண்டும்ங்கிற விஷயத்த இந்த ஸ்டேஜ்ல நாம இந்த ப்ராசஸ்ல செகண்ட் ஸ்டேஜ்ல நாம பார்க்கலாம். மூணாவது என்ன சொன்னா ப்ரையாரிட்டி செட்டிங். எல்லா பொறுப்புகளையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் செய்ய முடியாதால முக்கியமான மற்றும் தெரிவு செய்வதாக இந்த ஸ்டேஜ் காணப்படும். நாலாவது ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன்ஸ். இதுல இலக்கை அடையிறதுக்கு பல ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம். ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி அதிக இம்பேக்ட், குறைந்த கோஸ்ட், அதாவது ஹை இம்பேக்ட்லையும் லோ கோஸ்ட்லையும் அதே நேரம் ஹை ஃபீசிபிலிட்டியும் கொண்டதாக இருக்கிறத தீர்மானிக்கிறதாக இந்த ஸ்ட்ராட்டஜி காணப்படும். இது முக்கியமா என்ன நினைச்சுன்னா இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன் இந்த 4 ஸ்டேஜும் சரியா முடிஞ்சிருக்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முந்தி அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முந்தி இந்த 4 ஸ்டேஜும் முடிஞ்சிருக்கணும். அது இதுல என்னடா ஒரு தவறான ஒரு டயக்னோசிஸ் இல்லாட்டி அன்கிளியர் ஒப்ஜெக்டிவ் இருந்தா பின்னர் இதுல அப்ப மேலதிகமா செலவு செய்தாலும் ஒரு டிசைட் நாம விரும்புற ரிசல்ட்ங்கிறது கிடைக்காது. தென் இதுல இருக்கிற விஷயம் இந்த 4 முக்கியம் முடிச்சுன்னா இது அதாவது இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னிலே ஸ்டேஜா காணப்படும். இது வெரி கிளியராக இருக்கணும். நம்ம அடுத்த ஸ்லைட்ல மொத்தமா இந்த டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ரோசஸ்ல இருக்கிற 8 நம்ம அடுத்த ஸ்லைட்ல 8 மொத்த ஸ்டேஜ்களையும் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ரோசஸ்ல இருக்கிற முழு 8 ஸ்டேஜ் ஃப்ரேம் இருக்கும். இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போல பார்க்கணும். இது என்ன, இது ஒரு ஃபீட்பேக் காரணமாக இது ஒரு சைக்கிளாக காணப்படும். நான் முந்தி சொன்ன மாதிரி போன ஸ்லைட்ல சொன்னது, அதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முந்தி நடக்கிற அந்த 4 ஸ்டேஜ் தான் இதுல இருக்கிற பிரதானமானது. அது என்ன, சிச்சுவேஷன் அனாலிசிஸ் சொல்ல விஷயம், ஒப்ஜெக்டிவ், அடுத்தது ப்ரையாரிட்டி செட்டிங்ஸ், அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு அடுத்தது அதாவது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்கள்ல காணப்படுற 5வது ரிசோர்ஸ் அலோகேஷன் சொல்ல விஷயம் நடக்கும். அது கூட என்ன இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றது. 7வது மானிட்டரிங், 8வது இவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். இதோட இந்த அந்த பிளானிங் சொல்ல விஷயம் அந்த ப்ராஜெக்ட் கன்க்ளூட் ஆகும். சரி, அப்ப இதுல 4ஓட சேர்த்து அந்த 5வதா இருக்கிறதும் சேர்ந்து என்னன்னா பிளான் பிஃபோர் எக்ஷன்ஸ் சொல்ல பகுதியாக காணப்படும். 6ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிறது எக்ஷன் அண்ட் லேர்னிங் சொல்ல விஷயமா பகுதியாக காணப்படும். எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் எழுதும் போது என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா. அதை பேர்களை மட்டும் பட்டியலிடுறது இந்த 20 மார்க்ஸ் பொசிஷன்ஸ்களுக்கு சரி வராமல் இருக்கு. இதன் டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ரோசஸ் சம்பந்தமான விளக்கம். நம்ம அடுத்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்தை பார்க்கலாம். அது என்னச்சுன்னா இந்த 8 நான் இந்த பிளானிங் ப்ரோசஸையும் ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கான முதலாவது ஸ்லைட். இதுல ஸ்டேஜ் 1 சிச்சுவேஷன் அனாலிசிஸ். இப்போ சிச்சுவேஷன் அனாலிசிஸ் சொல்ல விஷயம் என்னச்சுன்னா டெவலப்மெண்ட் பிளானிங்ல ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது ஒரு அத்திவாரமாக காணப்படும். பேட் டயக்னோசிஸ், பேட் பிளான்ங்கிறத கட்டாயம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு டயக்னோசிஸ் சொல்ல விஷயம் சரியான டயக்னோசிஸ் பண்ணப்பட்ட, அதாவது இதான் பிரச்சனை சொல்ல விஷயம் சரியாக கண்டுபிடிப்பட்டாதான் அதுக்கான மெடிசினும் சரியாக கொடுப்படும். ஆகவே இந்த ஃபவுண்டேஷன் சொல்ல விஷயம், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் சொல்ல விஷயம் இங்கே முக்கியமாக காணப்படும். டெவலப்மெண்ட் ப்ராப்ளமை சரியா ஐடென்டிஃபை பண்ணாட்டி என்னச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சாலும் அந்த ரிசோர்ஸ் சொல்றது வேஸ்டா போகும். ஆகவே இந்த ஃபவுண்டேஷன் கடும் முக்கியமான ஒன்றாக காணப்படும். சிச்சுவேஷன் அனாலிசிஸ்ல பேஸ் லைன் டேட்டாங்கிறது கட்டாயம் தேவை. உதாரணமா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டியதுன்னா ஒரு பகுதியில பெரிய ஈல்ட் குறைவாக உள்ளது என்றால் தற்போதைய ஈல்ட், கல்டிவேட்டட் எக்ஸ்டென்ட், இரிகேஷன்ஸ் அவைலபிலிட்டி, இன்புட் கோஸ்ட், ஃபார்மர் இன்கம், மார்க்கெட் எக்ஸஸ் போன்ற டேட்டா கட்டாயம் தேவை. சிச்சுவேஷனை அனாலிசிஸ் பண்றது. நீட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கேப்ஸ் கட்டாயம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரூட் கோஸை, அதாவது பிரச்சனையோட ஆணி வேற நாம கட்டாயம் பிரித்தறியணும். அதுவும் ஒரு முக்கியமா இருக்கு. அப்ப அவைலபிள் ரிசோர்சஸ், கன்ஸ்ட்ரைன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கட்டாயம் நாம பார்க்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிச்சுவேஷன் அனாலிசிஸா காணப்படும். அப்ப இதுல
இந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்கள் நிறைய காணப்படும். அதுல முக்கியமான சில டூல்கள் நான் பார்க்கலாம் நினைச்சேன்னா, யூஸ்ஃபுல் டூல்ஸ்ல நீட்ஸ் அசஸ்மெண்ட் சொல்றது உண்டு, ப்ராப்ளம் ட்ரீ, அடுத்து ஸ்வாட், பெஸ்டெல், ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ், பேஸ்லைன் இண்டிகேட்டர்ஸ். இது அடுத்தடுத்து நம்ம டாபிக்களில் இதை தனித்தனியா பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் அனாலிசிஸ டேட்டா கலெக்ஷன் மட்டும் உள்ளப்படும். அது உண்மையாக டேட்டா கலெக்ஷன் சொல்ல விஷயம் இல்லை. அது டேட்டா கூட டயக்னோசிஸ், கோர்சஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அடுத்து கன்ஸ்ட்ரைன் ஆப்பர்ச்சுனிட்டி, அனாலிட்டிக் ப்ரோசஸை நாம தெளிவாக எழுத வேண்டியது அவசியம் ஆகும். இதான் இந்த டெவலப்மெண்ட் பிளானிங்ல ஸ்டேஜ் 1 விளக்கமாக காணப்படும். நாம ஸ்டேஜ் 2 சம்பந்தமாக அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ரைட், இது ஸ்டேஜ் 2 and 3. இப்போ இதுல சொல்ல விஷயம் என்னச்சுன்னா, ஆப்ஜெக்டிவ் மற்றும் ப்ரையாரிட்டி செட்டிங்ஸ். அப்ப நாம சிச்சுவேஷன் அனாலிசிஸ்ல பார்த்த விஷயம் என்ன பிரச்சனைங்கிற விஷயத்த பார்த்தோம். என்ன பிரச்சனை இப்போ இங்க என்ன நினைச்சுன்னா, எதை மாற்றணும், இல்லாட்டி எது மாற வேணும், இல்லாட்டி எந்த மாற்றத்தை அடைய வேணுங்கிற விஷயத்த கேட்கறது தான் இந்த ஸ்டேஜ் 2 and 3. அப்போ உண்மையா ஒரு பிளானிங் ஒன்றுல ஒப்ஜெக்டிவ்னு சொல்ல விஷயம், நோக்கம் சொல்ல விஷயம் கிளியரா இருக்கும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், அதாவது சரி துல்லியமானதாக காணப்படணும். அடுத்து கூட அது மெஷரபிள் டிரெக்ஷனோட இருக்கும். இப்படி இல்லைன்னு அது அந்த ப்ராஜெக்ட் ஆனது ஒரு ஃபெயிலியரான ஒரு ப்ராஜெக்டாக மாறக்கூடிய சாத்தியம் காணப்படும். இப்ப உதாரணமா இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர் சொல்லி விவசாயத்தை முன்னேற்றணும்னு சொல்ல விஷயம் என்னன்னா, அது ஒரு மயக்க நிலையை தாரத உண்டாக காணும். அது ஒரு ஸ்பெசிபிக்கானதாக இல்லை அவடது, அதே டைம்ல கிளியராகவும் இல்லை, அது ஒரு மெஷரபிள் டிரெக்ஷனையும் கொடுக்கல. அப்ப இங்கே இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நம்ம டிஃபைன் பண்றோம்னு சொன்னா, அதுக்கான கிளியரான ஒரு ஒப்ஜெக்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னா, இது எப்படி மாறணும், இல்லாட்டி இந்த தலைப்பேடு சொல்றது எப்படி மாற்றணும்னு சொன்னா, உதாரணமாக அதே விஷயத்தை எடுத்தோம்னு சொன்னா, இப்ப நாம சொல்லலாம் இன்க்ரீஸ் எவரேஜ் பெடி ஈல்ட் in net farm income among smallholder farmers. இது ஒரு கிளியரான ஒரு ஒப்ஜெக்டிவ் கொடுக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயமாக காணப்படும். அப்ப இங்க சொல்ல விஷயம் என்ன நினைச்சுன்னா, அந்த கிளியரான ஒரு ஒப்ஜெக்டிவ் சொல்ல விஷயம், அடுத்த ஸ்பெசிபிக் சொல்ல விஷயத்தை என்ன இங்க மெயினா பார்க்காங்க. அப்ப அதே போல என்ன நினைச்சுன்னா, அடுத்தது ப்ரையாரிட்டி செட்டிங்ஸ்ல என்ன நினைச்சுன்னா, ஏர்ஜென்சி, beneficiaries numbers, expected impact, cost feasibility, equity, அல்லது சஸ்டைனபிலிட்டி ஆகிய கிரைட்டீரியாக்களை கட்டாயம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பொலிட்டிக்கல் விசிபிலிட்டி மற்றும் பொலிட்டிக்கல் விசிபிலிட்டி இதுல உண்மையாக இதுக்குள்ள ஒரு இம்பேக்டாக இல்லாட்டி ஒரு ப்ரையாரிட்டியாக வர மாட்டாது. உதாரணமா 2 இரிகேஷன் ப்ராஜெக்ட் இருக்கலாம். ஒன்று குறைந்த செலவு நினைச்சுன்னா 2000 ஃபார்மருக்கு பெனிஃபிட் ஆகிறதா இருக்கும், மற்றது உயர்ந்த செலவில் 200 ஃபார்மருக்கு பெனிஃபிட் ஆகிறதா இருக்கும். அப்ப டிசிஷன் எடுக்கக்குள்ள என்ன இம்பேக்ட், ஈக்விட்டி மற்றும் பீசிபிலிட்டியை கட்டாயம் விடத ஒப்பிடணும். அப்ப இது இந்த உதாரணம் மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று கிளியரா விளங்கும். எது எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றது, இதை எப்படி செய்யறங்கிற விஷயத்துல உங்களுக்கு இந்த உதாரணம் விளங்கும். இதுதான் ஸ்டேஜ் 2 and 3 விளக்கமா காணப்படும். நாம ஸ்டேஜ் 4 ரைட், இங்கே ஸ்டேஜ் 4 and 5 என்னன்னா ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன் மற்றும் ரிசோர்ஸ் அலோகேஷன் சம்பந்தமா காய்கறி. ஒப்ஜெக்டிவ் ஒன்றா இருந்தாலும் என்னன்னா அதை அடையிறதுக்கு பல ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிகள் காணப்படும். ஒரு ஒப்ஜெக்டிவ் அதான், ஆனா அதை அடையிறதுக்கு நம்ம போற ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணலாம். உதாரணமா ஃபார்மர் இன்கம் குறைவாக உள்ளதுன்னா என்னன்னா பிரைஸ் சப்போர்ட் மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக காணப்படும். அதே டைம்ல ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் மற்றொன்றா இருக்கு. அப்போ மார்க்கெட் லிங்கேஜ் சொல்றது இன்னொன்று, இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் சொல்றது இன்னொன்று. சில நேரங்களில் இன்டகிரேட்டட் காம்பினேஷன் ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு. இது என்ன ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன் சொல்ல விஷயம், எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் கூட கோஸ்ட் அண்ட் ஃபீசிபிலிட்டி, அது கூட ரிஸ்க் மற்றும் சஸ்டைனபிலிட்டியை ஒப்பிட வேண்டிய காணப்படும். அப்ப இந்த உதாரணம் நான் முந்தி சின்ன உதாரணம் என்ன நினைச்சேன்னா, ஃபார்மர் இன்கம் நாம பூஸ்ட் பண்ணணும் நினைச்சேன்னா அதான ஒப்ஜெக்டிவ் இருக்கும். ஆனா முன்னி சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன நினைச்சேன்னா ஒவ்வொரு வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாத்வேயா காணப்படும். அதாவது அந்த இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒவ்வொரு வழிகளாக காணப்படும். அப்ப ரிசோர்ஸ் அலோகேஷன்ல ஃபைனான்ஸ் மட்டும் சொல்ல விஷயம் இல்லை, பட்ஜெட் எவ்வளவுங்கிற விஷயம், கேபிட்டல் கோஸ்ட் மற்றும் ரிகரண்ட் கோஸ்ட் என்ன ஸ்கில் தேவை, என்ன இன்ஸ்டிடியூஷன் பொறுப்பதுக்கு,
எவ்வளவு டைம், இந்த டெக்னாலஜி அல்லது சிஸ்டம் தேவைங்கிற விஷயம் எல்லாம் சேர்ந்துதான் ரிசோர்ஸாக காணப்படும். அப்ப அலோகேஷன் சொல்ல விஷயம் இங்க ஃபண்ட் மட்டும் இல்லை, இந்த முந்தி சொன்ன எல்லா விஷயங்களும் சேர்ந்ததுதான் அலோகேஷன்ஸா இருக்கு. அப்ப ஒரு ஒரு காமனான ஒரு பிளானிங் எரர்னு சொல்ல இடத்தை மென்ஷன் பண்ணாங்க. என்ன ஒரு கேபிட்டல் ப்ராஜெக்ட் கூடிவிட்டு ரிகரண்ட் மெயின்டெனன்ஸ் சப்ஜெக்ட் ஒதுக்காது. இது சஸ்டைனபிலிட்டியை பாதிக்கும். சரியான இந்த விஷயம் தான் ஸ்டேஜ் 4.5 சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்கள். நாம் அடுத்ததாக அடுத்த ஸ்டேஜ்களில் என்ன நிலைன்னு பார்ப்போம். அப்ப இது முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இது ஸ்டேஜ் 6 இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு நல்ல பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் இல்லாம இருந்தா அது ஒரு டாக்குமெண்டா காணப்படும். சரியா? இது நான் இதே கேள்விகள் முந்தையும் நாம கேட்டிருக்கோம். முந்தின ஸ்லைடுகள்லையும் நான் பார்த்திருக்கோம். முந்தைய செஷன்கள்லையும் இந்த 5 கேள்விகள். பட், ஹூ, வென், ஹவு மச், அவுட்புட் விஷயம். எந்த ஆக்டிவிட்டி செய்யணும், எதுக்குள்ள செய்யணும், இல்லாட்டி எந்த மினிஸ்ட்ரி, இல்லாட்டி எந்த டிபார்ட்மெண்ட்ங்கிற விஷயம், ஆறு பொறுப்புங்கிற விஷயம். அடுத்தது பென் எப்போது ஸ்டார்ட் ஆகுறோம் என்னங்கிற விஷயம், பட்ஜெட் என்ன, அதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் என்னங்கிற விஷயம், அவுட்புட் என்ன, இந்த விஷயங்கள் கட்டாயம் இதுல இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜியில உள்ளடம். இம்ப்ளிமெண்டேஷன்ல அடுத்தது என்னச்சுன்னா கோஆர்டினேஷனுங்கிறது முக்கியமாக காணப்பட வேண்டிய உண்டாக இருக்கு. பல ப்ராஜெக்ட்கள் தோல்வி அடைவது என்னச்சுன்னா பாலிசி தவறாக மட்டும் இல்லை, என்னச்சுன்னா அன்கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ரொக்யூர்மெண்ட் டிலேஸ், அடுத்த வீக் கோஆர்டினேஷன், இன்அடிக்குவேட் டெக்னிக்கல் கெப்பாசிட்டி போன்ற இம்ப்ளிமெண்டேஷன் கெப் காரணமாகவும் என்னச்சுன்னா பல ப்ராஜெக்ட்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். இதை 6வது ஸ்டேஜாக காணப்படுறது இம்ப்ளிமெண்டேஷன் சம்பந்தமான 6வது ஸ்டேஜ். நம்ம அடுத்த ஸ்டேஜை பார்த்தோம்னு சொன்னா 7 மற்றும் என்ன சொல்லுது மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். இது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபைனல் ஸ்டெப்பாக காணப்படும். சரியான? இது உண்மையா இதுல மானிட்டர் அண்ட் எவாலுவேஷன் சொல்ல விஷயம் இது எப்படி இருக்கு, இதுல வேறுபாடு என்னங்கிற விஷயம் இயல்பா கேட்கப்படுற ஒரு விஷயமா காணப்படும். மானிட்டர்னு சொல்றது இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும்போது தொடர்ச்சியான ஒரு ப்ரோக்ரஸை ட்ராக் செய்வது. ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிச்சா, அவுட்புட் கிடைச்சிச்சா, செலவு பட்ஜெட் அதுக்குள்ள அந்த பட்ஜெட்டுக்குள்ள அடங்குதா, அடுத்தது கால அட்டவணை டைம் டேபிள்ங்கிற விஷயம் சரியா இருக்கா, டிவியேஷன் இருந்துச்சுன்னா கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியுமா, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது, கண்காணிக்கிறது ஸ்டேஜ் 7ல காணப்படும். ஆனா இவல்யூவேஷன் அடிச்சல என்ன நினைச்சுன்னா அது ஒரு பீரியோடிக் இல்லாட்டி இன்லைன் அசஸ்மெண்டா காணப்படும். திட்டம் சொல்றது ரிலவெண்டா இருக்கா, ஒப்ஜெக்டிவ் அடைஞ்சிருக்கா, எஃபிஷியன்சி மற்றும் எஃபெக்டிவ்னஸ் என்ன, அவுட்கம் மற்றும் இம்பேக்ட் ஏற்பட்டதா, அன்இன்டெக்டட் எஃபெக்ட் இருந்துச்சான்னு சொல்லுது, லெசன்ஸ் என்னன்னா நாம சரியான அடைஞ்ச வாங்குறத கேள்வியாக கேட்க. சரி, அப்ப உதாரணமா எடுத்த முடிச்சுன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்த முடிச்சுன்னா மானிட்டரிங் சொல்ல என்னச்சுன்னா 10 ட்ரைனிங் செஷன் நடத்தப்பட்டதா, 500 ஃபார்மர்ஸ் கலந்து கொண்டார்களாங்கிறத மானிட்டரிங்கா காணப்படும். இவல்யூவேஷன் சொல்றது என்ன, ஃபார்மர்ஸ் அந்த பிராக்டிஸுக்கு சேஞ்ச் செஞ்சாங்களா, ஈல்டுங்கிறது உயர்ந்ததா, இல்லாட்டி இன்கம் உயர்ந்ததாங்கிற விஷயத்த கவனிக்கிறத இவல்யூவேஷனாக காணப்படும். இதான் மானிட்டரிங் இவல்யூவேஷன் முறையிலான வேறுபாடாக இருக்கு. அதாவது மானிட்டரிங் சொல்ல விஷயம் என்னச்சுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கக்குள்ள ஒரு ப்ரோக்ரஸ் ட்ராக் அதை ட்ராக் செய்யறது. ஆனா இவல்யூவேஷன் சொல்றது ஒரு இன்லைன் அசஸ்மெண்டா காணப்படும். இதான் இது சம்பந்தமான விவரமாக இருக்கு. ரைட், நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆன முடிச்சுன்னா இதுல பிளானிங் அப்ரோச்சஸ் சம்பந்தமாக நாம பார்க்க வேண்டி இருக்கு. பிளானிங் அப்ரோச்ல என்னச்சுன்னா மூன்று ப்ரோட் கேட்டகரிஸ் காணப்படும். டாப் டவுன், பாட்டம் அப், அடுத்தது பார்ட்டிசிபேட்டர். இந்த 3 தான் இதுல பிளானிங் அப்ரோச்ல காணப்படுற பிரதானமான வகைகள். சரியா? டாப் டவுன், பாட்டம் அப், அடுத்தது பார்ட்டிசிபேட்டர். அப்போ டாப் டவுன் பிளானிங் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஹை அத்தாரிட்டி ப்ரோட் ப்ரையாரிட்டிஸ் மற்றும் ப்ரோக்ராமை நிர்ணயிக்கும். சரியா? இதுல இருக்கிற நன்மை என்னச்சுன்னா டாப் டவுன் பிளானிங்ல இருக்கிற நன்மை, அதாவது மேல இருந்து கீழே வர்றது. இதுல இருக்கிற நன்மை என்னச்சுன்னா ஒரு கன்சிஸ்டன்சி காணப்படும், அதாவது ஒரு நிலைத்தன்மை ஒன்று காணப்படும். அடுத்தது ஃபாஸ்டா கோஆர்டினேட் பண்ணலாம். அடுத்தது மைக்ரோ ப்ரையாரிட்டிஸா காணப்படும், அதாவது ஒரு பாரிய அளவான ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மாதிரி காணப்படும். வீக்னஸ் என்னச்சுன்னா
அந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்ல விஷயம் படத்தை தடப்படுறதுக்கான வாய்ப்பு காணும். அதே மாதிரி ரெண்டாவது இந்த அப்ரோச்சில் நான் பார்க்க வேண்டியது பொட்டம் அப் பிளானிங். இது என்னன்னு லோக்கல் லெவல்ல நீட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தொடங்கி மேல்நிலைக்கு செல்லுது. அப்ப கீழே இருந்து மேலே போறதாக காணப்படும். இதுல இருக்கிற ஸ்ட்ரென்த் பலங்கள் என்னச்சுன்னா லோக்கல் ரிலவன்ஸ் இருக்கும், பெட்டர் டயக்னோசிஸ் இருக்கும், கம்யூனிட்டி நீட் சம்பந்தமான விவரங்கள் நேரடியாக கீழே இருந்து மேலே போறதால அடித்தட்டு மக்கள் சமூகத்தில் என்னென்ன தேவைங்கிற விஷயத்தை நேரடியாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வீக்னஸ் உண்மை என்னச்சுன்னா கணக்கு லோக்கல் பிரைவேட்ஸ் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படாமல் ஃப்ரெக்மெண்டேஷன் ஏற்படலாம். அதாவது தனித்தனி ஒரு தொகுதியாக காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். இது ஒரு வீக்னஸாக காணப்படும். பார்ட்டிசிபேட்டரி பிளான்ல என்னச்சுன்னா கவர்மெண்ட், கம்யூனிட்டி, அடுத்தது பிரைவேட் செக்டர்ஸ், சிவில் சொசைட்டி, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இப்படியான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் இணைஞ்சு முடிச்சுறாங்க. ஓனர்ஷிப் மற்றும் அக்செப்டன்ஸ் அதிகரிக்கும் இதுல. ஆனா என்னச்சுன்னா கன்சல்டன்ட் மற்றும் கோஆர்டினேஷனுக்கு அதிக நேரம் தேவையாக இந்த அப்ரோச்சில் காணப்படும். அதாவது பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சில் காணப்படும். இதான் இந்த பிளானிங் அப்ரோச்சஸ் சம்பந்தமான விடயமா இருக்கு. நாம அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆன முடிச்சு. இந்த ஸ்லைடு நீங்க எடுத்து என்னச்சுன்னா இது என்னச்சுன்னா ஒரு எக்ஸாம் ஒரு ஆர்கியூமெண்ட் சுருக்கமாக காட்டுற மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற விஷயம் நீங்க பார்த்து நேஷனல் டிரெக்ஷன்ஸ், அது கூட லோக்கல் எவிடன்ஸ், அது பிளஸ் பார்ட்டிசிபேஷன், இது எல்லாம் சேர்ந்து தான் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் பிளானிங்காக காணப்படும். அதாவது ஒருங்கிணைந்த ஒரு தேசிய ஒருங்கிணைந்த ஒரு அபிவிருத்தி திட்டமிடலாக காணப்படும். இதை ஒரு பேலன்ஸ் ஜட்மெண்டாக நாம பயன்படுத்தலாம். இப்ப உண்மையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பியூரான ஒரு டாப் டவுன் அப்ரோச்னு சொல்ல விஷயம் லோக்கல் ரியாலிட்டிஸை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். அதே டைம்ல பொட்டம் அப் அப்ரோச் என்னச்சுன்னா நேஷனல் ப்ரையாரிட்டிஸ், அடுத்தது பிஸ்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ், அடுத்து கூட இன்டர் ரீஜனல் கோஆர்டினேஷன்ஸ் முழுமையா எடுத்துக்கொள்ளாமல் இக்னோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். சரியா? உதாரணமா ஒரு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஒப்ஜெக்டிவ் சென்ட்ரல் லெவல்ல அமைக்கப்பட்டா அது அம்பாறை, அப்புறம் ஹம்பாந்தோட்டை போன்ற மாவட்டங்களில் இரிகேஷன், மார்க்கெட், கிளைமேட், crop pattern மற்றும் ஃபார்ம் நீட்ஸ்ல இருந்து வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். அப்ப லோக்கல் எவிடன்ஸ் இல்லாம நேஷனல் ப்ரோக்ராம் ஒரே மாதிரி வடிவமைக்கப்படும் சொன்னா அவரது ரிசல்ட் குறையும். அப்ப அந்த அந்த ஏரியாவோட நேச்சர் இல்லாட்டி அந்த மக்களோட பிஹேவியர் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் இங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படும். இதை நம்ம எக்ஸாம்ஸ்ல ஒரு கிளியரான ஒரு 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 ஆர்கியூமெண்டாக இல்லாட்டி விவாதமாக நாம் இதை முன்வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. இது எக்ஸாம் தவிர்ந்தாலும் இல்லாட்டி எக்ஸாம் இல்லாட்டி இதை நாம கட்டாயம் தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயமா காணும். பாலிசி, பிளான், ப்ரோக்ராம், ப்ரொஜெக்ட், ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் என்னச்சுன்னா பெரும்பான்மையானார்கள் ஒன்று இல்லாட்டி ஒரு விஷயம்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக இது ஒன்று இல்லை. இது ஹைரார்கி படி, அதாவது அதிகார நிலைப்படி இது வேறுபாட்டு நிலையெல்லாம் காணப்படும். நம்ம இதில் பார்த்தோம்னு சொன்னா பாலிசின்னு சொல்ல விஷயம் என்னச்சுன்னா அரசியல ஒரு ப்ரோட் டிரெக்ஷன்ஸ் இல்லாட்டி ஒரு பிரின்சிபலாக இருக்கும். உதாரணமா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டியை மேம்படுத்துறது, உணவு பாதுகாப்பை மேம்படுத்துறது ஒரு பாலிசியாக காணப்படும் அரசாங்கத்துக்கு. அப்ப பிளான் என்ன? பிளான் சொல்றது அந்த பாலிசி டிரெக்ஷனை ஒப்ஜெக்டிவ் மற்றும் ப்ரையாரிட்டிஸாக மாற்றும். சரியா? இல்லாட்டி மாற்றி அமைக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக காணப்படும். அதான் பிளான். ப்ரோக்ராம்னு சொல்றது என்னன்னா தொடர்புடைய பல இன்டர்வென்ஷன்களை தொகுப்பாக காணப்படும். சரியா? ஒரே தொடர்பு இருக்கும், ஆனா அது கணக்கை இடையீடுகளை கொண்டதாக காணப்படும். அதான் ப்ரோக்ராமா காணப்படும். அப்போ ப்ரொஜெக்ட்னு சொல்ல விஷயம் அடுத்து என்ன? ஒரு குறிப்பிட்ட இடம் பட்ஜெட் டைம் ஃப்ரேம் கொண்ட இன்டர்வென்ஷன்ஸ். உதாரணம் ஒரு குறிப்பிட்ட டைம் ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம். அதாவது இங்க இந்த ப்ரோக்ராம்னு சொல்ல விஷயத்துல ஒரு எலிமெண்டாக ப்ரொஜெக்ட்ன்றது காணப்படும். ஆக்டிவிட்டின்னு சொல்றது ப்ரொஜெக்ட் செய்யப்படும் கன்க்ரீட்டான டாஸ்க். அந்த டாஸ்க்களை மட்டும்தான் இதாகும். அப்போ ப்ரோக்ராம்னு சொல்றது இல்லை இந்த ஒரு எலிமெண்ட் ப்ரொஜெக்ட்னு சொன்னா அந்த ப்ரொஜெக்ட்ல இன்னொரு எலிமெண்டாக ஆக்டிவிட்டின்னு சொல்றது காணப்படும். அப்போ எக்ஸாம்ல வரக்குள்ள நீங்க ப்ரொஜெக்ட்ங்கிறது பாலிசி இல்லை, ரைட்? ஆக்டிவிட்டி என்கிறது ப்ரொஜெக்ட் இல்லை. அது என்னன்னா ஒரு அம்புக்குறியீடு நீங்க சரியா வழியில் இல்லைன்னு உங்களுக்கு இது ஞாபகத்துல நிற்கும். இந்த ஒரு தரம் நீங்க செஞ்சு பார்க்கலாம். பாலிசி, பிளான், ப்ரோக்ராம், ப்ரொஜெக்ட், அதுக்கு பிறகுதான் ஆக்டிவிட்டி காணப்படும். இந்த ஹைரார்கிக்கல் பிளான்ல முக்கியமான ஸ்ட்ரென்த்தை காட்டும். எனவே இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியமாகும். ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அபிவிருத்தி திட்டமிடல் என்றால்
என்ன அது ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு அபிவிருத்தி தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு ஒரு இன்டர்வென்ஷன் போதாதுங்கிற விஷயத்த புரிய உள்ளதா காணப்படும். சரியா? அதாவது அபிவிருத்தி தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு இடையீடு இல்லாட்டி ஒரு இன்டர்வென்ஷன் விஷயம் காணாது. அது ஒவ்வொரு பக்கத்தால அது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒரு இது ஒன்று வந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை நாம் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிளானை நாம செஞ்சு முடிக்கலாம். அதெல்லாம் சொல்லாங்க என்ன இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் பிளானிங் சொல்ல விஷயம் மிக அவசியமான ஒன்று காணப்படும். சரியா? உதாரணமா சும்மா அடுத்த மனுஷன் அதே மாதிரி முந்தி எடுத்த மாதிரி ஸ்மால் ஹோல்டர்ஸ் ஃபார்மர்ஸ்ல வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறது இல்லாட்டி அவங்களோட வருமானத்தை முன்னேற்றுங்கிற விஷயம் ஒன்று மூலமா நடக்குதுலான்னு. இப்போ அது ஒரு இன்டகிரேஷன் சொல்ல விஷயம் பல பக்கத்தால அது வரும். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. அப்ப டெவலப்மெண்ட்ல ஒரு 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 பிரச்சனைக்கு ஒரு இன்டர்வென்ஷன் விஷயம் போதாது. இப்ப நான் சின்ன இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா அந்த விவசாயிர வருமானத்தை உயர்த்துறன்னு சொன்னா இரிகேஷன் கட்டாயம் தேவை. அதே மாதிரி கடன் வழங்கணும். அதே மாதிரி இன்புட்ஸ்கள் அடுத்தது என்னன்னா ஃபார்ம் இன்புட்ஸ்கள் கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் இருக்கும், மார்க்கெட் எக்ஸசிபிலிட்டிங்கிற விஷயம் தேவை. இப்படி எல்லாம் ஒன்றோட ஒன்று என்ன நினைச்சுன்னா கம்ப்ளிமெண்ட் செய்யணும். அப்படி அந்த அது எல்லாம் சேர்ந்து கம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடாதான், அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லாட்டி ஒன்று கொண்டு உதவியாக இருக்கக்கூடாதான்னு நினைச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் ஆனது நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஆகவே இன்டகிரேட்டட் பிளானிங்கிறது என்னச்சுன்னா பல ப்ரொஜெக்டுகளை ஒரு பட்டியலில் மட்டும் சேர்க்கறது இல்லை. சரியா? அதுக்கிடையிலான கேஷுவல் ரிலேஷன்ஷிப், சீக்வென்சிங், கோஆர்டினேஷன் மற்றும் ஷேர்ட் அவுட்கம்ஸ் தெளிவாக இருக்க வேணும். சரியா? அப்போ எக்ஸாம்பிள் இதை நீங்க கிளியர் கட்டாக சொல்ல வேண்டியது அவசியம். ரைட். இங்க நாம ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். இது என்னன்னா ஒரு சிலாங்கன் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிளோட நாம பார்ப்போம். இந்த இந்த இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல என்ன விஷயம் சொல்லாங்கன்னு சொன்னா ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா லோ ஃபார்ம் இன்கம், ஸ்மால் ஹோல்டர் பெரிய ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் குறைவாக காணப்படுறது. அப்போ இந்த சிச்சுவேஷன் அனாலிசிஸ் என்னன்னு சொன்னா அதில் ரூட் கோஸ் என்ன லோ ப்ரொடக்டிவிட்டி, அதாவது குறைந்த உற்பத்தி திறன். அடுத்து ஹை இன்புட் கோஸ்ட், இரிகேஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ், புவர் மார்க்கெட் எக்ஸஸ், கிரெடிட் டிஃபிகல்டிஸ். இங்கே என்னது இது லோ இன்கம் மட்டும் ஆன ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அதில் காரணங்களை பிரிக்க வேண்டியதாக காணப்படும். அப்போ ஒரு இன்டகிரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இங்கே என்ன இதாக போதும் இதை சேரணுச்சுன்னா இரிகேஷனை ரீஹேபிலிட்டேட் பண்ணணும், சீட்ஸுகளை அதாவது இன்புட்டுகளை நாம இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் சர்வீஸை நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியது காணப்படும். அக்ரிகல்ச்சர் கிரெடிட், ஸ்டோரேஜ், மார்க்கெட் லிங்கேஜ், இப்போ இந்த இன்டர்வென்ஷன் ஒன்று சப்போர்ட் செய்ய வேண்டியது அவசியமாக காணப்படும். ஆகவே இந்த இந்த நான் சொன்ன இந்த இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜிகளுக்கு இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் டெவலப்மெண்ட் ரிசல்ட்டை நாம நிரூபிக்க முடியாம இருக்கு. இப்போ இது ஒன்று நடந்துட்டு இது ஒரு அவுட்புட் ஒன்று வந்திருக்குங்கிற விஷயத்தை நாம இண்டிகேட்டர்ஸ் குறிகாட்டிகள் மூலமாக தான் நாம சொல்ல வேண்டியதாக காணப்படும். அந்த குறிகாட்டிகளாக இங்கே காட்ட இந்த உதாரணத்தின்படி என்னன்னா ஈல்ட் பே ஹெக்டேர்ஸ்ங்கிற விஷயம் ப்ரொடக்டிவிட்டியை அளவிடக்கூடியதாக இருக்கு. அதே டைம்ல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், எஃபிஷியன்சியை, நெட் ஃபார்ம் இன்கம், லைவ்லிஹுட் ரிசல்ட்டை காட்டும். அதே மாதிரி போஸ்ட் ஹார்வெஸ்ட் லொஸ் ஸ்டோரேஜ்ங்கிறது ஹேண்ட்லிங் எஃபெக்டை காட்டும். அது லோன் ப்ரீபேமெண்ட் ரேட்னு சொல்ல விஷயம் கிரெடிட் சஸ்டைனபிலிட்டியை காட்டும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னா ஒன்று கொண்டு இன்டகிரேட் ஆகிருக்கிறது, அதாவது ஒன்று கொண்டு தொடர்பாக இருக்கிற விஷயத்தை நாம இந்த உதாரணம் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இது இந்த 20 மார்க்ஸ் உரிய மாடல் கொஸ்டினாக காணப்படும். டிஃபைன் டெவலப்மெண்ட் பிளானிங் அண்ட் டிஸ்கஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மேஜர் objectives and stages in achieving sustainable socio-economic development. இப்போ இந்த விஷயத்துல நாம ஒவ்வொன்றா பிரிச்சு நாம பார்க்க வேண்டியதாக காணப்படும். சரியா? இதுக்கு இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஒரு தரம் எழுதி பாருங்க. இதுக்கு ஒரு 25-30 நிமிஷம் எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் ஆன்சர் சொல்ல விஷயம் எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படியான கேள்விகளுக்கு தியரி பிளஸ் லாஜிக் பிளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் கொண்டிருக்கணும் கட்டாயம். சொல்லங்கன் அக்ரிகல்ச்சர், ரீஜனல் டெவலப்மெண்ட், அடுத்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற கண்டெக்ஸ்டுகளை ஒரு பராகரா விஷயத்த ஆன்சர் ஜெனரிக்கா இருக்க மாட்டா. ஆகவே என்னன்னு சொன்னா அதை கூடுதலாக நாம தனித்தனியாக எழுத வேண்டிய அவசியம். இப்போ இதை ஒரு 3 மினிட்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் நீங்க ஒரு அவுட்லைனாக பெஸ்டா எழுதி பாருங்க. உங்களுக்கு இதுல இது விளங்கிருக்கா இல்லையாங்கிறத நீங்க செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கலாம்.
அப்படி எது மேலதிகமாக இருக்குமான்னு சொன்னால் அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ரைட், நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். இது அந்த ஆன்சைட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வேணுங்கிற விஷயத்தை இதில் செல்லுபடிக்கு டெஃபினிஷன் இன்ட்ரடக்ஷனுங்கிற விஷயம் மூலாவது வரும். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ், அடுத்தது ஒப்ஜெக்டிவ், 4வது பிளானிங் ப்ராசஸ், 5வது எக்ஸாம்பிள் அண்ட் கன்க்ளூஷன். தென் இதில் ஸ்ட்ரக்சராக காணப்படும், மார்க்ஸ் ஆன்சர் ஸ்ட்ரக்சராக காணப்படும். அப்போ மாடல் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க. இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்து கொள்ளலாம். இதில் அடுத்தது ஒரு 10 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் என்ன இருக்காங்கன்னு சொன்னால், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் வை த டிஸ்டிங்ஷன்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்மெண்ட் பிளானிங். சரியா? இப்போ இதில் ஆன்சர் ஃப்ளோ எப்படி இருக்குமான்னு சொன்னால், டெஃபினிஷன்ஸ், அது க்ரோத், டெவலப்மெண்ட், அடுத்த கம்பேரிசன்ஸ், அடுத்த பிளானிங் இம்ப்ளிகேஷன் அண்ட் கன்க்ளூஷன். இவ்வளோதான் அதில் ஆன்சர் ஃப்ளோவாக காணப்படும். இங்கே தரப்பட்டுள்ள இந்த குயிக் கொஷினில் நீங்கள் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றாக பாய்ச்சி இதுக்கான விடைகளை கொடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்லைடில் இதுக்கான விடைகளை நான் அவங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இதான் அதுக்கான விடைகள். இந்த விடைகள் சரியா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்து போட்டு இதை காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த கொஷினில் 5க்கு எத்தனை சரியாக எடுத்து இல்லைங்கிற விஷயத்தையும் எனக்கு அறிவிங்க. ரைட், இவ்வளவு தான் இன்றைக்கு செல்ல இந்த விஷயம். டே 3 ஒரு ஃபைனல் ரீகேப்பை நாம் இது செய்யலாம். முதல்ல நான் பார்த்தது என்னச்சுன்னா, டெவலப்மெண்ட் சொல்ல விஷயம், அபிவிருத்தி சொல்ல விஷயம், இட்ஸ் ஈக்குவல் டு க்ரோத் பிளஸ் ஈக்விட்டி பிளஸ் ஹியூமன் வெல்பீயிங் பிளஸ் சஸ்டைனபிள். அப்போ ஜிடிபி க்ரோத்னு சொல்றது மட்டும் டெவலப்மெண்ட் இல்லைங்கிற விஷயம் நீங்கள் விளங்கிக்கணும். ரெண்டாவது என்னன்னா, டெவலப்மெண்ட் பிளானிங் சொல்றது ஒரு டிசைட் சேஞ்சஸை டெலிபரேட்டாக சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ் மூலம் உருவாக்குறது ஒரு டெவலப்மெண்ட் பிளானிங்காக காணப்படும். மூணாவது விஷயம் என்னென்னு, நீட்ஸ் சொல்ல விஷயம் ரிசோர்ஸை விட கூடுதலாக இருக்கும். அதாவது எல்லையற்ற தேவைகளாக காணப்படும். ஆனால் வரையறுக்கப்பட்ட பலங்கள் தான் இருக்கும். அப்போ அதன் காரணமாக என்ன நினைச்சுன்னா, எதை முன்னுரிமைப்படுத்துறது, ப்ரையோரிட்டைஸ் பண்ணுற எதுங்கிற விஷயமும், அடுத்து பலங்களை எப்படி ஒதுக்கீடு செய்யறங்கிற விஷயமும் முக்கியமாக காணப்படும். 4வது நாம் பார்த்தது முந்தி அந்த டெவலப்மெண்ட் பிளானிங் ஸ்டேஜ் ப்ரோசஸ் எப்படி வாங்குறது, சரியான அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 5வது என்னச்சுன்னா, ஒரு பெஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொன்னால், நேஷனல் டிரெக்ஷன் ப்ளஸ் லோக்கல் எவிடன்ஸ் கூட பார்ட்டிசிபேஷனும் தேவைப்பட்டதாக காணப்படும். இது ஒரு இன்டெகிரேட்டட் இன்டர்வென்ஷனுக்கு தேவைப்பட்டதாக இருக்கு. ரைட், இப்போ இன்றைக்கு ஒரு ஹோம் ஒர்க் ஒன்று நான் பார்க்கலாம் நினைச்சேன்னா, க்ரோத் வெர்சஸ் டெவலப்மெண்ட். இதில் 5 டிஃபரன்ஸை பார்க்காம எழுதி பாருங்க. இதில் 8 ஸ்டேஜுக்குரிய சரியான ஓர்டரை நீங்கள் எழுதுவோம். சரியா? 20 மார்க் மாடல் கொஸ்டின்ஸ் தான், அதுக்கு ஒரு 25-30 நிமிஷம் எடுத்து அதையும் ஆன்சராக எழுதுவோம். ரைட், இவ்வளோதான் டே 3க்குரியது. டே 4ல நாம அடுத்த பார்க்குற விஷயம் என்ன சொன்னால், ப்ரொஜெக்ட் சைக்கிள், ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் முதல் ஃபார்முலேஷன்ஸ், அப்ரைசல், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் அண்ட் இவலுவேஷன் வரை நாம் அதில் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் பிளானிங்கின் ப்ராட் ஃப்ரேம்வொர்க் தான் ப்ராஜெக்ட் லெவலுக்கு கொண்டு செல்லும் முக்கிய லெசனாக அது காணப்படும். அப்போ 4வது லெசன்ஸில் நாம் நாளைக்கு உங்களை அனைவரையும் முன்னே சந்திக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கேட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. அதை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை விளங்கப்படுறதுக்கோ இல்லாட்டி அதுக்கான தகவல் எடுத்தாதுக்கோ ஆயத்தமாக இருக்கு. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.